வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். காவேரி, நிவின், கங்கா எல்லாருமே இப்போது சென்னை வந்துடுறாங்க. பீச்சை பார்த்ததும் கங்கா சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் அப்பா நம்மளை இங்கே தானே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க காவேரி. நிவின் சொல்கிறாரு, எல்லாமே ஒரே கடல் தாங்க, பே ஆஃப் பெங்கால், ஒரு இடத்துலையும் ஒரு பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லோரும் ஸ்டே பண்ணுற வீட்டுக்கு வந்துடுறாங்க. யமுனாவும் நர்மதாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை வந்துருச்சுடி, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. எல்லாருமே கார்லேருந்து இறங்கிடுறாங்க. ஆனால் அங்கே குமரன் கார்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நர்மதா சொல்கிறாங்க, அங்கே மாமாவை பாருங்க, வாயை பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டலாக சிரிக்கிறாங்க. கங்கா குமரனை எழுப்புறாங்க. எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியா தூங்குவீங்க, அதுவும் வாயை பொழந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாரு குமரன். நிவின், இது வீடா இல்லை ஹோட்டலாடா அப்படின்னு கேட்குறாரு. வீடு தானே அப்படின்னு சொல்கிறாரு நிவின். குமரன் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய வீடெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு நிவின்ட்ட. அங்கே இருக்க சோஃபாவில் நல்லா குதிச்சு விளாண்டுட்டு இருக்கிறாரு. நிவின் இப்போது எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் டீலாம் கொண்டு வர சொல்கிறாரு. குமரன் வேகமாக அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றாரு. நல்லா இருக்கு நிவின் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கொண்டு வர சொல்லட்டுமானே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிவின் அங்கேருந்து போயிடுறாரு. காவேரியுமே இப்போது பக்கத்தில் உட்காந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கங்கா இப்போது குமரனை திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடே பார்த்தது கிடையாதா, யாராவது சாப்பிடுங்கன்னு சொன்னால் பொறுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சாப்பாடை நலையிறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு குமரனை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. இந்த வேலை செய்கிற அக்கா கூட உங்களை மதிக்கலை பார்த்தீங்களா அப்படின்னு குமரனை திட்டுறாங்க கங்கா. நம்ம தான் நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடாம குமரன் வச்சுட்டு போயிடுறாரு. ஏன்க்கா மாமாவை இவ்வளோ திட்டுற அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அவருக்கே ஒரு இடத்துல வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், தெரிலன்னா இப்படி தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கங்கா. நர்மதா, காவேரி, யமுனா 3 பேருமே இப்போது செஸ் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கங்கா வராங்க. நம்ம தான் சமைக்கணுமா இல்லை அங்கே ஒரு அக்கா இருந்தாங்களே அவங்க சமைச்சுப்பாங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. இங்கே வந்தாச்சும் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கிச்சனை பார்க்கலையா, ஒரு சமையல் கலைபரமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அங்கே போய் பார்த்தா நிவின், குமரன் 2 பேரும் குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிச்சன் கீழே தரையில் ஃபுல்லாக காய்கறி வெட்டி போட்ட வேஸ்டெல்லாம் கிடக்குது. நீங்கள் என்ன ஒரு கல்யாண வீட்டுக்காக சமைக்கிறீங்க, இப்படி ஆக்கி வச்சுருக்கிறீங்க கிச்சனை, காய்கறி குப்பையெல்லாம் கீழே கிடக்குது அப்படின்னு திட்டுறாங்க கங்கா. அங்கே இருக்கிற வெட்டி போட்ட தக்காளியில் வலிக்கி கீழே விழ போகிறாங்க. ஆனால் குமரன் தாங்கி பிடிச்சிடுறாரு. அவர் கையில் கரண்டி இருக்குது, அதுலேருந்து குழம்பு இப்போது கங்காவோட கண்ணில் விழுந்துருது. கண்ணு ரொம்ப எரியுது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கங்கா. குமரன் அதெல்லாம் சரியாயிடும் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து கங்காவோட கண்ணை கழுவிட்டு இருக்கிறாரு. நிவின் சொல்கிறாரு, என்னென்ன இப்போ தானே பச்சை மிளகா வெட்டிட்டு இருந்தா அந்த கையோட உங்கள் கண்ணை கழுவிடுற, எரிய போதுனே அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா இன்னும் கூட கொஞ்சம் கண்ணு எரியுது அப்படின்னு கத்துறாங்க. கண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பாவம் கங்கா, அவள் கண்ணு ரொம்ப எரிய போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு குமரன். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. நான் என்ன வேணும் நான் பண்ணேன், ஏதோ பதட்டத்தில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு குமரன். குமரன் நைட்டு தூக்கம் வராமல் எழுந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போது தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணுறாரு. அது கீழே விழுந்துடுது. அந்த சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருக்கிற கங்கா எந்திரிச்சிடுறாங்க. என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. இந்த பாட்டில் மூடி கீழே விழுந்த சத்தம் கேட்டா நீ முழிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு குமரன். இங்கே தூக்கமே வர மாட்டேங்குது கங்கா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். கொடைக்கானல்லாம் இந்நேரத்தில் நல்லா கூலாக இருக்கும், கம்பளி போர்த்திட்டு நல்லா படுத்து தூங்கலாம், ஆனால் இங்கே ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. மாதிரி வெளியூரில் வந்து நான் தங்குனதே கிடையாது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எப்படா ஊருக்கு போகலான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனா நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. ஆனால் அது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேணால் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு குமரன். என்கிட்ட கேட்ட மாதிரிலாம் தங்கச்சிகள்கிட்டலாம் கேட்டுறாதீங்க, கொன்றுவாள்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. நீ தூங்கு கங்கா, நான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து எழுந்து வந்துடுறாரு குமரன். அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.